சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அணியை பத்தி அப்படி இப்படி பேசலாம். எனக்கு என்னவோ சவுத் ஆப்பிரிக்கா டீம் என்றால் கொஞ்சம் பயம்தான். ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுறாங்க அப்படின்னா அது ஈக்குவல் ஃபைட்டா தான் இருக்கும். அது ஏனோ தெரியல. இதுவரை நான் பார்த்த மேட்ச் எல்லாமே ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னா டைட்டா போய் தான் ஆஸ்திரேலியா ஜெயிக்கும். அது சவுத் ஆப்பிரிக்காவோட அதிர்ஷ்டமின்மைய கூட சொல்லலாம். உலக டெஸ்ட் சாம்பியன்ல நடக்கிற விஷயமும் எனக்கு இப்படித்தான் தோணுது. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் தொடக்க வீரர்கள் ஆட்டத்தை இழந்தாலும் நடுவரசை வீரர்கள் சற்று நிதானமாக ஆடி ரன் சேர்த்தனர். ஸ்டீவ் ஸ்மித் 66 ரன்கள், வெப்ஸ்டார் 72 ரன்கள் சேர்த்து மொத்தம் 212 ரன்கள் எடுத்து வைக்கிறார்கள். சும்மா சொல்லக்கூடாது, ரபடா செமையா பந்துவீசி தனது 5 விக்கெட் பதிவு செய்திருக்கிறார். மார்க்கோ ஜான்சன் தனது பங்கிற்கு 3 விக்கெட்டை எடுத்திருக்கிறார். ஆஸ்திரேலியா டீம் பேட்ஸ்மேன் தான் சறுக்கிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நாங்களும் சும்மா கிடையாது அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா டீம் 43க்கு 4 விக்கெட் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது என்று.